கேஃபேயின் 12வது அத்தியாயத்தில் இன்று நாம் 2 ஷேர்களை அனலைஸ் பண்ண இருக்கின்றோம். சீமென்ஸ் அண்ட் ஸ்பண்டானா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒன்றை கவின் அவர்கள் சிந்திக்க உள்ளோம். மேலும் மாரி சார் சில கொஸ்டினோடு வந்திருக்கிறாரு. நியூ இயரில் என்னென்ன ரெசல்யூஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை எப்படி பண்ண போகிறீங்க, முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் அல்லது கமெண்ட்டில் எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம 1 crore அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோல்டு இடிஎஃப்ல நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறதா பிஸ்னஸ் லைனில் இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப லாங் டேர்மாக கிட்டத்தட்ட 2010 இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இப்போ 24 தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் ரீச் ஆகிருக்குது. அது ரொம்ப பெனிஃபிட்டபுள் அப்படின்றாங்க. அதை பற்றி நாம் சிந்திக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேர்டு 1920 ஜார்ஜ் அப்படின்றவர் ஒரு கண்டுபிடிச்சார். எதுவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸில் முதல் தரமாக இருங்க அப்படின்றத ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அல்லது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். எனிவே நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லாமல் லைஃப்பை அவங்க ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம மெயினான மோட்டிவாக வச்சுருக்கிறோம். அதில் நம்ம சொல்கிற மாதிரி சில ஷேர் நம்ம அனலைஸ் பண்ண இருக்கின்றோம். உங்களுக்கு பிடிச்ச ஷேர்ஸை நீங்கள் வேணாலும் கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்காக ஜெய்சங்கர் சார் அவர்கள் டிப் டு டாப் அனலைஸ் பண்ணி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்கின்றார். ஒரு நிமிஷம் சார் பேசிட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இந்த அவேர்னஸ் இப்போதான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. எந்த செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இப்போ அவேர்னஸ் வந்துட்டு இருக்குன்றது ரொம்ப பெருமையா இருக்குது. பெட்டர் ஈசா கண்ணன் அவர்கள் திருப்பி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதனால ஜென்ரலான விஷயங்களை சார் அவர் பேசிட்டு இருக்கட்டும். நான் அந்த ஈசா கண்ணன் அவர்கள் லிங்க் அடிச்சுட்டு கூப்பிடுறோம். வாருங்கள் ஜெய்சங்கர் சார், கவின், ஜெய் சார், மாரி சார், மஞ்சுளா மேடம் அனைவரையும் தளத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். வாரம் 2 ஷேர்களையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நம்ம அனலைஸ் பண்ண இருக்கின்றோம். உங்களுக்கான கேள்விகளை வாட்ஸ்அப்லையா இருக்கட்டும் அல்லது கமெண்ட் செக்ஷன் யூடியூப்லையா இருக்கட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் உங்கள் சார்பில் எங்கள் தெரிஞ்ச அளவில் உங்களுக்கு உறுதுணையாக பதிலளிக்க ஆவலாக உள்ளோம். மிக்க நன்றி. வாருங்கள் ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். சார் நீங்க சொன்ன மாதிரி 2024ல ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். பட் பெட்டர் லேட் தென் நெவர் மாதிரி நம்ம கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம். ஸோ இருக்கிற லேட்டஸ்டான நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி பண்ணிக்கணும், ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி பண்ணிக்கணும், ஸோ ஸ்பெக்குலேஷன் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேஷ் கேஃபேல அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இதில் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த கேஷ் கேஃபே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த உயர்ந்த நோக்கத்தில் ஆரம்பிச்ச அழகேசன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இங்கே சொல்லிக்கிறோம். ஸோ இந்த நம்ம டீமும் இதில் ஒரு டிஸ்கஷன் செஞ்சு நிறைய சப்போர்ட்டிவாக நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு செங்கல்லும் ஒரு கட்டிடத்திற்கு ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம். ஒரு செங்கலும் எசென்ஷியலான விஷயம் தான். அது ஒரு செங்கல் எடுத்துக்க முடியாது. அது மாதிரி நம்மளுடைய குரூப்ல எல்லா மெம்பர்ஸுமே இந்த கேஷ் கேஃபேக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறோம். ஸோ இதை நம்ம ஒரு அவேர்னஸ்க்காகவும் ஒரு டிஸ்கஷன் ஃபாரமாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கேஷ் கேஃபேல நம்ம லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ண விஷயம் என்னன்னா 2 ஸ்டாக்ஸை பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம். அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை பத்தின ஒரு டீட்டெயில் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் வீக் நம்ம ஷேர்ஸ் 2 ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. ஒன்று சீமென்ஸ். ஸோ சீமென்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, சீமென்ஸ் கம்பெனி எப்படி இருக்குது, ஸோ அதை பத்தின ஒரு ரிப்போர்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இப்போ சீமென்ஸ் ரொம்ப பெரிய குரூப் பெரிய கம்பெனி. பட் அது கூட இன்னொரு கம்பெனியும் நம்ம பண்ணியிருந்தோம். இது நம்மளுடைய வீவர்ஸ் சாய்ஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கிறது.
ஸோ இதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்துட்டு நீங்க கேட்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து சீமென்ஸ் தாண்டி அடுத்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கணும்னு நினைச்சது என்னன்னு கேட்டோம்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அது பார்க்கணும். இது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ எப்படி சீமென்ஸ் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி கம்பெனியோ இது வந்து ஸ்பந்தனா வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி. சாரி. ஸோ இதை ஒட்டி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம கவின் அவர்கள் வந்து மேடம் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இருக்கும், அது யாருக்கு சூட் ஆகும்லாம் நான் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சீமென்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே. சீமென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி, ரொம்ப பெரிய கேபிட்டல் உள்ள கம்பெனி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. அதோடைய கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1.1 lakh crore இருக்கிறது வந்துட்டு. ஸோ அவங்க வந்து எனர்ஜி செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த டிஜிட்டலுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதோட ஃபினான்ஷியலோடைய இது வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயர் ஆன் இயர் வந்து நல்ல ஒரு ரேட்ல போயிட்டு இருக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 39% வந்து ஒரு ரெவென்யூ நெட் ப்ராஃபிட்லாம் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றப்படுது. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த சென்ஸ் வந்து நம்ம ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜா வந்துட்டு 19% கிடைக்கிறது. வந்து ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட், அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% கிடைக்குது. இது எல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு குட் ஸ்கோர் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு பிஇ ரேஷியோவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஹை பிஇ ரேஷியோ வந்துட்டு பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது, 87.78 இருக்கிறது. ப்ரைஸ் டு புக் ரேஷியோவும் 17.8 இருக்குது, மீன் 17.18 இருக்குது. ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா தெரிகிறது. இதோடைய இயர் ஆன் இயர் க்ரோத் நம்ம எவ்வளோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ரெவென்யூ வைஸ் வந்துட்டு 9.6% வந்து இயர் ஆன் இயருக்கு வந்து அந்த க்ரோத் ரெவென்யூ கொடுத்துட்டே இருக்குது வந்துட்டு. ஓகே. அதனால இது வரைக்கும் நல்ல பியூட்டிஃபுல்லான விஷயம். டெப்ட் எல்லாம் கிடையாது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு அப்ளாஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். டெப்ட் ரேஷியோ 0.008 அந்த மாதிரியான விஷயம். வெரி ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த கம்பெனியில் வந்து கண்ணமூடி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கேஷ் ரேஷியோவும் 1.10 இருக்கிறது. ஸோ அதனால லிக்விடிட்டிலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. டிவிடெண்ட் வந்து 0.14 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, க்ரோத் எல்லாம் நிறைய இருக்கிறது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ரொம்ப லாங் இது எண்டுக்கு வந்துட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தெரியுது. அதனால இது வாங்குற பையிங் ஃபேஸ்க்கு கிடைக்கும் போது வந்து இதுல நல்லா ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஒரு பையிங் டைம் வரும்போது அப்ப பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம அந்த பையிங் நமக்கு இது கொடுக்கலாம். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க. எது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஃபேஸா இருக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. வேற சவுந்தரபாண்டியன் சார், சீமென்ஸ் பத்தி கருத்துக்கள் போதுமானதா இருக்குதா? வேற ஏதாவது சார்? இப்போ அதான் அது இப்போ ஆக்சுவலா ஸ்பிளிட் ஒன்று ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் சார். அதை பத்தி எதனா டேட் ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அது எப்படி? இல்லை சார், அது ரைட் ராயெல்லாம் இல்லை. நான் வந்து திருப்பியும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ அதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் அவங்க வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இன்னும் பண்ணல. பண்ண போற மாதிரி ஒரு நியூஸும் வந்துட்டு வரல. உங்களுக்கு நியூஸ் கிடைச்சதா சார்? இன்சைட் இன்ஃபர்மேஷன் அது மாதிரி ஏதாவது கிடைச்சதுங்களா? எனக்கு என்னவோ அது ஸ்பிளிட்ன்றது மைண்ட்ல இருக்கு. அது எப்படின்னு எனக்குன்னு தெரியல. பட் ஏதாவது எங்கேயோ படிச்சது தான். பட் படித்தேன் நான் ஒரு மெசேஜ் ஒரு முறை படிக்கும்போது அது ஸ்பிளிட்னு சொன்னாங்க. இன்னொன்று சார், இப்போ நமக்கு வந்து இந்த பையிங் ரேட்டு நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி நம்ம ஏதாவது பையிங் அது ஏதாவது இந்த ரேட்டு ஓகேவா சார்? அது
இல்ல சார், இப்போதைக்கு அது எக்ஸ்பென்சிவா தானே சார் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து அனலைசிஸ்ல என்ன தெரியப்படுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குது அப்படின்னு தான் சொல்றது. பட் அது இப்போ இப்போ ஒரு 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 15 நாளுக்கு முன்னாடி இல்ல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சரியான டவுன் ஒண்ணு வந்தது. கவனம் இருக்கா சார்? அது இல்ல சார், இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு 6522ல வந்து இருக்குது சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 6390 வரைக்கும் வந்துச்சு. 6390 வரைக்கும் இப்பெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். இப்போ வெளியில இருக்கிறதால எனக்கு தெரியல. மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இப்பயும் கூட சார், இன்னும் கூட அதிகபட்சமா சார் ஒரு 7300 வரைக்கும் போயிட்டு அங்கேயிருந்து திருப்பியும் டிராப் ஆகுற நிறைய சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அதுதான் வந்து திருப்பியும் இந்த இன்னும் கொஞ்சம் பெருசா விழுந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போது வச்சுங்களேன், மைட் பி ஒரு 5400 வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெஸ்ட் பையா இருக்கும் சார் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி வரணும். இப்போ இங்க 7300 வந்து 350 வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது அது ஃபர்தரா ரைஸ் ஆகுதா இல்ல ஃபர்தரா ஃபாலோ ஆகுதான்னு அப்பதான் சார் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு இந்த ஒரு ஏரியா தாண்டணும் சார். ஒரு 6750 தாண்டினாதான் இது வந்து மேல போற ஒரு அந்த அந்த ஸ்டெப்பிங் அப் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ அது வரைக்கும் ஒரு ஒரு இதுக்குள்ளதான் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 6480 6700 ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ இது எப்போ இந்த 6700 உடச்சி மேல ரைஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்துட்டு அந்த பையிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது பெஸ்ட் சார் இப்போதைக்கு. அது கூட அதிகபட்சமா நம்ம அதுதான் சொல்றோம், அதிகபட்சமா 7400 350 அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் நம்ம 350 தாண்டி மேல போச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்க்கலாம். பட் நிச்சயமா அது பையிங் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்கான ஒரு இதுதான் இருக்கும். பட் ஒரு ஸ்ட்ராங் பையே ஒரு ஸ்ட்ராங் டிராவல் எல்லாம் இப்போ கிடையாது சார். நன்றி சார். அடுத்த இன்னொரு ஸ்டாக் சார். இப்போ அதே மாதிரி ஸ்பந்தனா வந்து பாத்தீங்கன்னா அது நார்மலா வந்து அது மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி சார் வந்துட்டு. அதோட கேபிட்டலைசேஷன் கம்பேர் டு சீமென்ஸ்ல ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப குட்டி டைனியான இதுதான் சொல்லிக்க முடியும். ஒரு 2350 crores தான் இருக்கிறது வந்துட்டு. இது என்னன்னா இந்த ரொம்ப ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு இது கொடுக்கறது, லோன் கொடுக்கறது, ஸ்மால் பிசினஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் வந்து ஒரு 640 crores நடந்திருக்குது. ப்ராஃபிட் வந்து ஒரு 203 crores வந்திருக்குது. இந்த டைம்ல கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிருக்குது வந்துட்டு. இந்த நெட் ப்ராஃபிட் ஆக்சுவல் -203 crores வந்துட்டு, சாரி. இந்த பீரியட்ல கொஞ்சம் லாஸ் ஆயிருக்குது 2018 பீரியட்ல. ஸோ இந்த நெட் லாஸ், அதனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அந்த நெட் லாஸ்னால வந்துட்டு ஓரளவுக்கு சரியில்லை அப்படின்றது விஷயம். அதே மாதிரி பி ரேஷியோ வந்து 26.79 இருக்குது. பிரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 0.69 இருக்குது. பி ரேஷியோ வந்து 26.79 அப்படின்றது ஓரளவுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான டைமா எடுத்துட்டா கூட பிரைஸ் டு புக் ரேஷியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லைன்றதுனால பினான்சியலா இந்த கம்பெனி கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதை திருப்பியும் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது தான் பண்ண முடியும். இந்த நெகட்டிவ் ப்ராஃபிட் வந்துட்டு வந்ததுல இருந்து 2018ல வந்ததுல இருந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்குது வந்துட்டு. ஸோ அதுல இருந்து அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க வந்துட்டு. அவங்களுடைய டெப்ட் லெவல், லிக்விட் லெவல் எல்லாமே கொஞ்சம் அவங்களும் இன்னும் ஒரு சரியா இதுவும் கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து சோ ஃபார் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லிக்க முடியும் வந்துட்டு. டிவிடெண்ட்லாம் அதனால கொடுக்க முடியவே இல்லை. அதனால வந்து இது மாதிரி இருக்குது வந்துட்டு. கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஒரு சேலஞ்ச் எல்லாம் இருக்குது கம்பெனிக்கு. இந்த நெகட்டிவ் நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். பட் கொஞ்சம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த ஃபினான்ஷியல் ரெக்கவர் ஆகும்போது வந்துட்டு இந்த கம்பெனியோடைய ஒரு தீம், இவங்களோட விஷன் நல்லா இருக்குன்றதுனால கம்பெனி ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இதுல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெஸ்ட் வந்துட்டு. ஏன்னா எப்போ டைம் கிடைக்குது அப்படின்னும் போது அதை பார்க்கலாம். பிகாஸ் இது ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க வந்து சைக்கலாஜிக்கலா, எப்போ ஒருத்தவங்க கீழே விழுறாங்களோ அப்போ அந்த பவுன்ஸ் பேக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரைங் டு ரெக்கவர் அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு. பட் அந்த விஷயம் வந்து சரியா இருக்கும். ஓரளவுக்கு வந்து ஒரு
ஒரு 450 அந்த மாதிரியான ரீச் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த அந்த பீரியட் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு அந்த ஷேர் பாத்தீங்கன்னா ஒரு 310 அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஸோ அந்த 340 அந்த இடத்துல தான் இருக்கிறது, 340ல இருக்கிறது. அப்போ அந்த ஒரு 450 ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஃபர்தரா டிராவல் ஆகும். அப்போ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு ₹100 ஏறுனுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பத்தின ஸ்டடி அப்போ பண்றது நல்ல ஒரு ரீசனபிளா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அது வரைக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ஜஸ்ட் வி கேன் வாட்ச். தேங்க்யூ சார். இதை நம்மளுடைய அந்த 2 பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம சொல்ல வந்தோம் சார். ஸோ சீமென்ஸ் வந்து ஃபண்டமெண்டலி வெரி குட், பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிறது. கொஞ்சம் கீழே ஃபர்தரா வரட்டும். ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரு நார்மலா ட்ரேடிங் பண்ணலாம் வந்து சீமென்ஸ்ல பண்றவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா திருப்பியும் மேல போயிட்டு திருப்பியும் ஒரு ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால வந்துட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு 6750 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட டார்கெட் வந்துட்டு ஒரு 7000, அதுக்கப்புறம் ஒரு 7350 எப்படின்னு வச்சுக்கலாம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 7000, செகண்ட் டார்கெட் 7350 வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். 7350 வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா மேல போகுமா இல்ல ஃபர்தரா கீழே வருமான்றது நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ. சுதந்திரபாண்டியன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, நன்றி. நல்லா இருந்துச்சு, நான் கேட்ட வரைக்கும் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாரி சார். மாரி சார் இருக்கீங்களா? ஒரு ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னாரு சார். நான் அடுத்த வாய்ப்புல நான் அதை கேட்டுக்கிறேன் சார். நன்றி. வாங்க கவின் மேடம், Fine, sir. எப்படி இருக்கீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி உங்க வீல ஒரு ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். மிக்க நன்றி. 1 crore அச்சீவ் பண்றதுக்கு நன்றி. எஸ் சார், ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து ஐசிஐசிஐ கம்பெனி ஹவுஸோடது, ஃபண்ட் ஹவுஸோடது. இதில் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்து ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் க்ரோத். ஸோ இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஸ்கீம் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஸ்கீம், பெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லலாம். ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஐசிஐசிஐ போல ஒரு ரெப்யூட்டேட்டட் கம்பெனிலேருந்து வர்றதுனால இது ஏற்கனவே இதுக்கு ஒரு நேம் வேல்யூ ஒன்று இருக்குல்ல, அதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபண்டோட எப்பவுமே நம்ம ஒரு ஸ்கீம் அனலைஸ் பண்ணும் போது ஒரு 4 விஷயம் நம்ம பார்க்கணும். ஜென்ரலாக நம்ம ஒரு காமன் இன்வெஸ்டராக பார்க்கும்போது ஒன்று வந்து அதோட என்ஏவி அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது, அண்ட் அதோட ரிஸ்க் பர்சன்டேஜ், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்தோன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டோட என்ஏவி வந்து 369 rupeesல இப்போ இருக்கு. கரண்ட் என்ஏவி இதுதான். அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கூட 1.7%. ஒரு 2%க்கு கீழே இருந்தாலே, ஒரு மேக்ஸிமம் 2%, அது கீழே இருந்தாலே ரொம்ப அஃபோர்டபுள், ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இதோட இன்செப்ஷன், இந்த ஃபண்டை கொண்டு வந்த வருஷம் வந்து 1999. கிட்டத்தட்ட 3rd November 1999 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. ஒரு 25 years ஜேர்னி, இன்னும் இது ரன் ஆகிட்டு இருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே. ஸோ எப்பயுமே ஒரு லாங் ரன்ல போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் அதிகம் அண்ட் இதோட குட்வில்லும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கீம் வந்து 25 yearsக்கு மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் இதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், AUMன்னு சொல்லுவாங்க, இந்த விஷயமும் நம்ம பார்க்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 40,000 crore, 40,089 lakh crore கிட்ட, 40,000 crores கிட்ட போயிட்டு இருக்கு இப்போதைக்கு இதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். யூஸ்வலா நம்ம ஒரு ஸ்கீமோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து மினிமம் ஒரு 2,000 crores மேல இருந்தாலே அது ஒரு பெரிய கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் இருக்கணும். அண்ட் இங்க நம்ம பார்த்தீங்கன்னா 40,000 crores இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 20 times அதிகமா இருக்கு அந்த ஆவரேஜோட. அண்ட் இதோட 5 years ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 21%, 21.29 ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதோட கடைசி 10 yearsக்கான ரிட்டர்னும் 15% இருக்கு. அப்புறம் இந்த ஸ்கீம் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் க்ரோத்ன்றதுனால இது வந்து 2 விதமா வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கும், டெட் ஃபண்ட்ஸ் இருக்கும் இல்லையா?
ஸோ இந்த ஸ்கீம்ல மேஜர் கம்பெனி ஹோல்டிங்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் கிட்டத்தட்ட 6.35% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் என்டிபிசி லிமிடெட் 6.04% வச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு 5.72%. அண்ட் மாருதி சுசுகி 4.84%. பாரதி ஏர்டெல் வச்சிருக்காங்க 3.99%. இது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கு. இன்னும் வந்து பேங்கிங் செக்டார் இருக்கு, எனர்ஜி செக்டார்ல இருக்கு, அண்ட் ஆட்டோமொபைல் இருக்கு, அண்ட் கம்யூனிகேஷன் செக்டார்லயும் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல இருக்கிறதுனால போத் ஈக்விட்டி அண்ட் டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான growth கிடைக்கும். எந்த செக்டார் இறங்கினாலும் இன்னொரு செக்டார் வந்து ஏறும். ஸோ அந்த செக்டார்ல நம்ம ஃபண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேபிளான growth கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமோட ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 இயர்ஸ்க்கு மேலே இருக்கு. ஸோ சங்கரன் நரேன்றவங்க தான் அதோட சீஃப் ஃபண்ட் மேனேஜர். அண்ட் அவங்களோட அசிஸ்டன்ஸ்லாம் மனிஷ் பாந்தியா. ஸோ இவங்க எல்லாமே வந்து நார்த் இந்தியன்ஸ் ஆஃப்கோர்ஸ். அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸே கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் வச்சு தான் நம்ம இந்த ஸ்கீமை அவங்க ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் தேன் 25+ இயர்ஸ் அது ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 15.06% கொடுத்துருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதோட 5% growth வந்து 21%ன்றதப்போ இது 10 இப்போ 5% 21%, 5 இயர்ஸ்ல இருக்கிறதோட பர்சன்டேஜ் வந்து 21, 10 வருஷத்தோட ஆவரேஜ் வந்து 15. இப்போ அடுத்த 5 வருஷத்துல ஒரு 5% அது கண்டிப்பா ஏறும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்துல அது வச்சுக்கிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக இப்போ ஒரு 20,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்றேன். 20% வச்சுக்கிட்டு நான் சொன்னா ஒரு 15 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணினா கூட அந்த 15 இயர்ஸ் கழிச்சு என்னோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸா எவ்வளோ வரும்னா 2.26 crores வரும். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மட்டும் தாராளமா 20% கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ சொன்ன இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கம்பேரிட்டிவா பார்க்கும்போது நான் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸும் பண்ணியிருக்கேன். மற்ற ஸ்கீம்ஸோடய நான் பண்ணினப்போ இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அண்ட் 20% கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல மந்த்லி 20,000லாம் நம்ம ஈஸியா போடலாம். ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக போடும்போது நம்ம செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. அண்ட் 15 இயர்ஸ் பீரியட்ல நம்ம போட்டாலே 2.26 crores வருது. இதே நம்ம ஒரு 15 இயர்ஸ் வேணா ஒரு 10 இயர்ஸ் போட்டா கூட 76 lakhs வருது. அப்படிலாம் நம்ம இருக்கும் போது இந்த ஃபண்ட்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் இன்னைக்கு என்னோட ஒரு மேஜர் பிக். அண்ட் இந்த ஃபண்ட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது மினிமம் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு 500 rupeesலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீம் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக தான் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஒரு ஸ்டேபிளான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 20 இயர்ஸ் பீரியட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கூட இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீம். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். தேங்க்யூ. நன்றி நன்றி கவி மேடம். உண்மையிலே அட்டகாசமான ஒரு எக்ஸ்பிளனேஷன், நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்தா அதை அருமையாக டிப் டு டாப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றிங்கம்மா. நண்பர்களே, நம்ம வந்து இந்த செக்டாரல் அப்படின்றது ஒரு பீரியடில் ஒன்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது ஃபார்மசூட்டிக்கல், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு சில ஷேர்ஸ் வாங்கும்போது பூம் ஆகிட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிலாம் இல்லாமல் டிரைவரை போட்டு காரில் உட்காந்துருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்டை அனலைஸ் பண்ணி கொடுக்குறதுல போட்டுட்டு நான் 1 crore சொன்னேன், அவங்க 2 crore வெளியே வர்ற மாதிரி ஒரு ஸ்கீமை எடுத்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. உண்மையிலே ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க அவங்களுடைய எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்போசர் இருக்கு அப்படின்றத 3வது காஸ்ட் கேஃபே ப்ரெசன்டேஷன்லேயே எங்களால் உணர முடியுது. வருங்காலத்தில் அவங்க மிகச்சிறந்த நிதி நிபுணராக வருவதற்கான ஆயத்துக்குறிகளை எங்களால் உணர முடிகின்றது. வாழ்த்துக்கள் அம்மா, மிக்க நன்றி. வாருங்கள் கண்ணன் சார். கண்ணன் சார், உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கலாம். கேள்விகள், கருத்துக்கள்.
சார் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் குட் வே சார். நான் இந்த வீக்கில் என்னுடைய கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை சார். ஐ எம் ஜஸ்ட் அப்சர்விங் ஒன்லி சார். ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே சார், போன வீக்லேருந்து நாங்கள் தான் பிளான் பண்ணிக்கோம். 2 ஷேரும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் அனலைஸ் பண்ணதா இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்கள் இதில் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா கூட வெல்கம் சார். நன்றி. அடுத்து நம்ம தளத்தில் நமக்கு ரோல் மாடலாக ஃபர்ஸ்ட் 1 crore அச்சீவ் பண்ணி காமிக்க போகிறது சவுந்தரபாண்டியனாக தான் இருக்கணும். அதுக்கான ஆயத்த வேலைகளை ட்ரீம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அச்சீவ் பண்ணிட்டு எங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். மிக்க நன்றி. கவின் மேடம், வெல் டன் மேடம். இந்த ஃபண்ட் பேர் என்ன சொன்னீங்க? ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் ICICI Prudential Equity and Debt Fund Growth. ஓகே ஓகே ஓகே, ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட் க்ரோத். அந்த ஃபண்டை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நான் டைட்டில் போட்டுருவேன். சௌந்தரபாண்டியன் சார், உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான 2 ஷேர் ரெடி பண்ணிட்டீங்களா அனலைசேஷனுக்கு? மாரி சார், உங்களுக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸ் பற்றி டவுட்? நன்றிங்க சார். ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்குதுங்க சார். அதனால் நான் அதை கற்றுட்ருக்கேன். பட் பேங்க் பற்றின டவுட் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். அடுத்த சம்மந்தமான தலைப்பில் நான் கேட்குறேங்க சார். நன்றிங்க சார். நன்றி மாரி சார். சௌந்தரபாண்டியன் சார் பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த தளத்தில் கூட இல்லை வாட்ஸ்அப்பில் கூட 2 ஷேரத்தை வாங்கி நம்ம அடுத்த வாரம் ஆட் பண்ணிக்கலாம். 9 நெருங்கி இருக்கின்றது. ஜெய்சங்கர் சார், வேறு ஏதாவது சொல்லலாமா இல்லை முடிச்சிடலாமா? இல்லை சார், கண்ணன் சாரும் சௌந்தரபாண்டியன் சாரும் நிறைய அப்சர்வேஷனில் இருக்கிறாங்க. அந்த அப்சர்வேஷன் இருக்கிறதுனாலேயே வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து அவங்க ஸ்டாக்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பெரிய சேலஞ்சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், அட்வான்ஸ் தேங்க்ஸ் எம்பிஏ சார். உங்க நாலேஜ் அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய இல்லை சார். நான் தான் ஒன்லி இந்த டைனி பர்சன் தான் சார். யுவர் ஓஷன், ஜஸ்ட் ஐ எம் அப்சர்விங் தான் சார். சார், குரு எப்பயுமே வந்து அப்படிதான் சார் இருப்பாங்க. சிஷ்யன் தான் சார் கொஞ்சம் ஆடிட்டு இருப்பாங்க. எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் நாய்ஸ் மாதிரி சார். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியற மாதிரி இருக்கு சார். நீங்க அழகேசன் சார், சௌந்தரபாண்டியன் சார் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். கடல்ல வந்தாச்சு, அதனால ஒவ்வொருத்தருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். சௌந்தரபாண்டியன் சார் ஏதோ ஃபோன்ல காலில் இருக்கார் போல இருக்கு, அதனால அவர் ஒன்றும் பேச முடியலன்னு நினைக்கிறேன். சார், ஒரே ஒரு டவுட் சார், கவின் மேடம் கிட்ட கேட்டுக்கிறேன் சார். அந்த ஈக்விட்டி அண்ட் டெப்ட் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஈக்விட்டி அண்ட் டெப்ட்டும் என்ன ரேஷியோல வந்து போட்டுருக்காங்கன்னு சொல்லிக்கலாமா? ஈக்விட்டி எவ்வளவு பண்ணிருக்காங்க, டெப்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஈக்விட்டி டெப்ட் ரேஷியோல நீங்க சொல்ற 15%ன்றது எனார்மஸான ஒரு பில்டப்பை தான் நினைக்கிறேன். அதுவும் 20%ன்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் அந்த growth, அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நிறைய நல்லா பிக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப். பட் அதை மட்டும் ஈக்விட்டி எவ்வளவு பண்றாங்க, டெப்ட் எவ்வளவு பண்றாங்க, பிகாஸ் சின்ஸ் பீயிங் ரிட்டையர்மெண்ட் ஒரு ஃபண்ட்ன்றதுனால அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சார், ஈக்விட்டி வந்து யூஸ்வலாக நம்ம இந்த ஹைப்ரிட் ஃபண்ட், ஈக்விட்டி டெட் ஃபண்ட் எல்லாம் ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. 60-40 இல்லை 70-30, இதுக்கு கீழேயும் இதுக்கு மேலேயே வந்துடக்கூடாது. இன்னும் அது கீழே இருந்துச்சுன்னா அது ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸாக போயிடும். டெட் ஃபண்ட்ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா, இல்லை டெட் ஃபண்ட்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா டெட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸாக போயிடும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட் இருக்கிறதுனால இதோட ரேஷியோ மோரல்லஸ் ஈக்குவலாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்கீமில் பர்டிகுலராக பார்த்தோன்னா ஈக்விட்டி வந்து கிட்டத்தட்ட 51.3%, டெட் வந்து 48.6% வச்சிருக்காங்க. பிரில்லியன்ட். அது 50-50ல இவ்வளவு பேலன்ஸ் பண்றாங்கன்னா உண்மையில இந்த ஃபண்ட் வந்துட்டு சரியான ஃபண்ட் தான் நினைக்கிறேன். சோ இம்ப்ரெசிவ். அது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ மேடம். பிளஸ் இந்த கம்பெனி, இந்த ஸ்கீமோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனிஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த HDFC பேங்க், எனர்ஜி செக்டர் NTPC,
இந்த பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும் போது போத் ஈக்விட்டி அண்ட் டெட் இந்த கம்பெனிஸ்குள்ளே இந்த 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் இன்னொரு ப்ளஸும் இந்த ஸ்கீமுக்கு. ஓ நைஸ் நைஸ், வெரி குட். வெரி குட், வெல்டன், நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா. நல்லா ஒரு எந்த காலத்துலேயும் மார்க்கெட் எப்படி பண்ணாலும் ஸ்டாண்டர்டாக ஒரு 20 வர்ற மாதிரி கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். மற்ற செக்டாரில் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் மிஸ்டாக வச்சிருக்கிறாங்க. நல்லா அனலைஸ் பண்ணிருக்கிறீங்க. அடுத்த வாரமும் முத்தான இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை உங்கள் சார்பிலேருந்து எதிர்பார்க்குறோம். நேமா சௌந்தரபாண்டியன் சார் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு நினைக்கிறேன் ஃபோன் காலில். அதனால் அவர் அடுத்து வாட்ஸ்அப்பில் மேபி 2 செக்டார் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி 2 நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 9:30 ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாங்களா ஜெய்சங்கர் சார், கவின் மேடம்? ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாரி சார். தேங்க்யூ கன்னட் சார். தேங்க்யூ சௌந்தரபாண்டியன் சார். தேங்க்யூ மஞ்சுளா மேடம். தேங்க்யூ கவின் மேடம். அழகேசன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. எல்லாரும் நார்மலாக இருக்கிறதால 1 crore ட்ரீம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா அப்புறம் திருப்பி அடுத்த ஸ்லாப் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா ஆரம்பத்தில் சின்ன குழந்தையா இருக்கும்போது 100 ரூபா பெரிய விஷயமா இருக்கும். வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சேவ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ 50 வயசை கடந்தாலும் 1 crore அச்சீவ் பண்ணுறது எப்படின்னு கனவு காணிட்டு இருக்கேன் நானும். எல்லாரும் கனவு காணுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம், வெற்றி பெறுவோம், அச்சீவ் பண்ணுவோம். நன்றி.